ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஷ்ணு பிரியா. நான் ஆலத்தூர்லேருந்து வரேன். இப்போ நம்ம தேங்காய் வியாபாரம் என்ன இதெல்லாம் வந்து சேரை வந்து சொல்லி பிரித்து விடுவாங்க. இப்படி காதில் ஆட்டி பார்ப்பாங்க. இது வந்து கை பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. தேங்காய் வியாபாரிங்க மட்டும் தான் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய்லாம் உடைப்பாங்க. அதிலே கூட நல்ல தேங்காய் கெட்ட தேங்காய்னு இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து கையில் இப்படி தானே ஆட்டி பார்க்குறாங்க. அதனால் அவ்வளோவா உங்களுக்கு தெரியாது. இப்போ வந்து இதை வெட்டும் போது இதில் நல்ல தேங்காய் இதில் கெட்ட தேங்காய்னு போடுவாங்க. அது வந்து என்னென்னா வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொப்பரை எடுத்ததுக்கப்புறம் நல்ல தேங்காய், இது வந்து கெட்ட தேங்காய்னு போடுவாங்க. நம்ம இப்போயே இதுமாரி பண்ணிடுறோம். இப்போ என்னென்னா வந்து போய் காய வைப்போம். அது காய வச்சு இன்னொரு ஸ்டெப் இருக்குது. அந்த ஸ்டெப் பண்ணிவிட்டு நம்ம பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டோம் இங்கே தேங்காய் காயறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது கொப்பரை. இது வந்து முந்தா நாள் காய வச்சதுங்க. இங்கே பாருங்கள், நல்லா தெரியும். இது நல்ல தேங்காவாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா முழுக்கட்டாக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள், சிரிக்குது பாருங்கள். வெயிலில் காய வச்சோம், சிரிக்குது பாருங்கள். இப்போ இது வந்து நல்லது, எங்களே கெட்டது பார்க்கலாம் வாங்க. இது வந்து சேதம்னு சொல்லுவாங்க. இது வந்து அழுகி போனது. இதுக்கு எது யூஸ் ஆகும்னா சைக்கிள் எண்ணெய் போடுறது, இதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம மண்டையில் எண்ணெய் தேய்க்கிறது, இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். இப்போ வந்து இது வந்து என்னென்னா வந்து சில பேர் சல்ஃபர் போடுவாங்க. ஏன்னா வந்து இது அழுகக்கூடாது அப்படின்னு பண்ணுவாங்க. இது அப்படி நம்மள்ட்ட அழுகுனாலும் அழுகுன தனியாக எடுத்து சேதத்தில் போட்டுருவோம் நம்ம. அதனால தான் நம்மள்ட்ட எல்லோரும் தேங்காய் வாங்குகிறாங்க. இந்த விவிடி எண்ணெய் அவங்கள்ட்ட தான் நம்ம கொடுத்துருவோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கும் 3 நாள் முன்னாடி உள்ளதை காக்கிறேன் வாங்க. இப்போ வந்து நம்ம வந்துட்டோம். இது வந்து இது அதோட 3 நாள் முன்னாடி காயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா கூப்பிட்றேன். எனக்கு நல்லா காஞ்சி நல்லா பிஸ்கட் மாதிரி இருக்குது பாருங்கள், சிரிச்சிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ வந்து இது வந்து நல்லது. அதிலே கெட்டது பார்த்தோம்னா அழகாக இங்கே எண்ணெய் வலியுது பாருங்கள். இந்த எண்ணெயை தான் நம்ம சைக்கிள் இது பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம். வலியும் வாங்குறீங்க எண்ணெய். ஆனால் இதில் தான் எண்ணெய் அதிகமாக கிடைக்கும். ஆனால் அந்த சில பிராண்ட்ஸ்லாம் கலப்படம் பண்ணுவாங்க. இது வந்து கம்மியாக இருக்குது, இது வந்து அதிகமாக இருக்குது. சில பிராண்ட்ஸ் இது பண்ணுவாங்க. நம்ம நம்ம கொடுக்குறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா வந்து நம்ம தேங்காய் மட்டும் தான் காய வைக்கிறோம், அதனால் நமக்கு தெரியாது. இப்போ பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லது கெட்டது பிரித்து தான் கொடுப்போம். சல்ஃபர் போடவே மாட்டோம். இது வந்து இப்போ போட்டதுங்க, இப்போ உடச்சதுங்க. இது நல்ல தேங்காய் இப்போ உடச்சதுங்க. இப்போ அழுகுனதை எடுக்கிற மாதிரி ஏங்க, இது அழுகுனது இப்போ உடச்சது பாருங்கள். மேலாப்பில் ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இந்த லேயரை தான் அந்த அழுகுனதுன்னு குறிப்பாங்க. அதை ஆட்டும் போது நமக்கு வந்து ஒரே கொலன்னு ஆடும். அதனால் இப்படி பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளவோ உடச்சி போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 காய் 2000 காய் கிடக்குதுல. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட வந்து நிறையாவது நம்ம கொடுத்துருக்கோம் இது வரைக்கும். இப்போக்கி வந்து இதில் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது. அந்த படுதாக்கிட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது. அவ்வளோதான் இருக்குது நம்மள்கிட்ட. தேங்க்யூ, வணக்கம். இப்போ வந்து நம்ம உடையா இருக்கிறதுக்கு டிப்பர் போகாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து மாட்டு வண்டியை மேலே கம்பி எடுத்து வச்சுருப்போம் பாருங்கள். பேர்லாம் வித்தியாசம். கிட்டத்தட்ட ஒரு 1000 காய் ஸ்டோரேஜ் ஏற்றலாம். 1000 காய் ஏற்றலாம் ஸ்டோரேஜ். இப்போ வந்து அதுக்கு வந்து டிராக்டர் வேணும் உங்களுக்கு. இந்த டிராக்டர் காட்டுறேன் வாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற டிராக்டர் என்னன்னா மஹேந்திரா 475 DI. இந்த மாடலில் வந்து உங்களுக்கு வந்து நார்மல் கியர் வரும், அதுக்கப்புறம் ஸ்டேரிங் வரும், அதுக்கப்புறம் வந்து இண்டிகேட்டர் வரும், அதுக்கப்புறம் டயர் வரும், அதுக்கப்புறம் வந்து டிப்பர் வந்து நம்ம தான் வாங்கணும், மஹேந்திரா கம்பெனியில் தரமாட்டாங்க. அதுக்கப்புறம் சைலன்சர் வரும், அதுக்கப்புறம் ஏர் ஃபில்ட்ரு வரும், அதுமாரி நிறையா வரும். அதுக்கப்புறம் இங்கே டிராக்டரே வந்துடும். இங்கே பாருங்கள் உள்ளே எல்லாம் வந்துடும். இங்கே பாருங்கள் ஆயில் மிஷின்லாம் எல்லாம் வந்துடும். இங்கேங்க இது நம்ம டிப்பருங்க. இதில் தான் நம்ம தேங்காய் ஏற்றுவோம். இதோட ஸ்டோரேஜ் இது ரொம்ப அதிகங்க. இதில் தான் ஏற்றுவோம். இதில் ஏற்றாத பட்சத்துக்கு தான் நம்ம வந்து மாட்டு வண்டியை யூஸ் பண்ணுவோம். இது வந்து சிங்கிள் டோர் தானங்க. இது இன்னொரு டிராக்டரில் வந்து நம்ம வந்து 2 டோர் வச்சுருக்கோம். ஓகே, இதில் வந்து 3000 to 4000 ஸ்டோரேஜ் ஏறுங்க தேங்காய். இதில் வந்து நிறைய ஏறுங்க. இது வந்து பெருசுங்க, ரொம்ப நிறையாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3000 to 4000 தேங்காய் ஏற்றுங்க அந்த டிப்பர். ரொம்ப நாளாக உழைக்கிதுங்க. இப்போ தாங்க பெயிண்டிங் பண்ணியிருக்கோம் அந்த டிப்பருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெயிண்டிங், இங்கே கீழெல்லாம் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். அப்புறம் டிப்பர் இப்போ வாங்கினோம். அது வந்து ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சு டிப்பர் வாங்கி. அதுக்கு முன்னாடி ஒரு டிப்பர் வச்சுருந்தோம், அது ரொம்ப ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு அதை விற்றுட்டோம். இப்போ வந்து இதுதான் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்ராலிக் வந்து டிராக்லேருந்து ஆயில் கொடுத்து இது வந்து மேலே தூக்கலாம். அப்போ தான் தேங்காய் கீழே கொட்டலாம். அதுக்கு வந்து நம்ம சேதத்துக்கு வந்து இதை யூஸ் பண்ணக்கூடாது.
சேத்துக்கு வந்து இதை யூஸ் பண்ணால் கீழே வந்து எல்லா தேங்காயும் உடஞ்சிடும். உடஞ்சா நம்மளுக்கு வந்து ஆள் வரத்துக்கு 2 நாள் 3 நாள் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆள் வர லேட் பண்ணுவாங்க. அதனால இப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த ஹைட்டால் யூஸ் பண்ணாமல் தனியாக டெம்போ வாடகைக்கு எடுத்து டெம்போலேருந்து ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்து அதில் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போடுவோம் சார்.